ஒடிசால 200 ரூபாய்க்காக ஒரு பாட்டி தன்னுடைய 7 வயசு பேரனை வித்துருச்சான் தெரியுமா? என்னது 200 ரூபாய்க்காக தன்னோட சொந்த பேரனையே வித்துட்டாங்களா? ச்சே, இந்த பாட்டி ரொம்ப மோசமா இருக்கும் போல இருக்கு. திட்டாத அவங்க வெறும் 200 ரூபாய்க்காக மட்டும் இந்த வேலையை செய்யல. சரி, வேற எதுக்காக பண்ணாங்க சொல்லு கேட்கலாம். என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பையனோட அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டி வேற வழி இல்லாம பிச்சை எடுத்து தான் அந்த பையனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, ஒண்ணுமே இல்லையாம். ரொம்ப வறுமையில இருக்கிறதுனால சரி என்ன பண்றதுன்னே தெரியாம நம்ம பேரனாவது போய் ஒரு இடத்துல சந்தோஷமா வீடு வாசல் சாப்பாடுன்னு வாழட்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக 200 ரூபாவை வாங்கிட்டு தன்னுடைய பேரனை யாரோ ஒருத்தருக்கு வித்துட்டாங்களாம். ஐயோ மாயா, இந்த விஷயம் தெரியாம அந்த பாட்டியை நான் பயங்கரமா திட்டேன்டி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. சரி, இப்ப அந்த பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? பையன் நல்லதான் இருக்கான். விஷயம் என்னன்னா, போலீஸ் இந்த பாட்டி 200 ரூபாய்க்கு பேரனை வித்ததை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை போய் அந்த வீட்டுல இருந்து மீட்டு கூட்டிட்டு ஆதரவற்றோர் இல்லத்துல சேர்த்து விட்டுருக்காங்க. சரி, அந்த பாட்டி கஷ்டத்தினால தானே தன்னுடைய பேரனை விற்கிற அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு கவர்மெண்ட் சார்பா அந்த பாட்டிக்கு நிதியுதவி கொடுக்கலான்னு முடிவு பண்ணி அந்த பாட்டியை கவர்மெண்ட்டே இப்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்களாம்.